கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த 69 விழுக்காட்டை ஜெயலலிதா அவர்களின் சாதனை பட்டியலிலே சேர்த்துக் கொண்டார், போகிற போக்கில் சேர்த்துக் கொண்டார் என்றுதான் செந்தில்வேல் அவர்கள் சொன்னார். இதிலேதான் நான் உடனே நிறுத்தி, நீங்கள் கடைசி பேச்சாளர், 1 நிமிடத்தில் நிகழ்ச்சி முடியிருக்கிறது, இந்த நேரத்துல நீங்க இப்படி ஒரு செய்தியை சொல்லிட்டு போலாமாங்கிறத நிறுத்தி நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று நான். அப்ப அது விவாதமா மாறிச்சு. அந்த விவாத அரங்கு முடிஞ்சிருச்சு. இதன் பிறகு அப்ப செந்தில்வேல் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, போய் படிங்க, போய் படிங்கன்னார். இது திமுக காரர்கள் தொடர்ச்சியாக நமக்கு எல்லாம் சொல்லுகிறார்கள். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் செந்தில்வேல் அவர்கள் சொன்னால் நான் படித்துக் கொள்கிறேன். ஆனால் அவர் போய் படித்திருப்பார் போல இருக்கிறது. பிறகு ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார். அந்த காணொலியிலும் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இது நான் பேசுவது என்பது கல்யாண சுந்தரத்திற்கு சொல்லுகிற பதிலாக நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது, இடஒதுக்கீட்டு சமூக நீதியின் வரலாறு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். இதில் நமக்கு வியப்பொன்றும் இல்லை. ஏனென்றால் நான் உண்மையிலேயே செந்தில்வேல் அவர்களுக்கு ராவணா தொலைக்காட்சி மூலமாக, வலைக்காட்சியின் மூலமாக, அண்ணன் ஏகலைவன் அவர்களின் வழியாக நான் ஒரு நன்றியை சமர்ப்பிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவருடைய நோக்கம் சரியானது. இடஒதுக்கீட்டினுடைய வரலாறு தெரிய வேண்டும். யாருக்கு தெரிய வேண்டும்? சமூக நீதியை காத்தவர்கள் நாங்கள் தான், இடஒதுக்கீட்டிற்காக மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தி வெற்றி கண்டவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஐயா கருணாநிதி அவர்களினுடைய பேரன், இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி 2011ஆம் ஆண்டு ஒரு திரைப்படம் வெளியானது, 7ஆம் அறிவு என்று சொல்லி ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் குறித்து அவர் பேசுகிற போது சொல்லுகிறார், நடிகர் சூர்யா என்னிடம் சொன்னார், இதில் வருகிற இந்த ஒரு வசனம் இடஒதுக்கீடு முறைக்கு எதிரானதாக இருக்கிறது, இதை நீக்கிவிடலாம் என்று சொன்னார். ஆனால் அப்பொழுது எனக்கு இடஒதுக்கீடு குறித்தெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனவே அது இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டேன் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவர் உதயநிதி. எனவே திரு செந்தில்வேல் அவர்கள் வரலாற்றை கட்டாயம் சொல்ல வேண்டும். வரலாறு அரசியல் தெரியாதுன்னு இந்த வர்றதுக்கு முன்னாடி சினிமா துறையில இருந்தப்ப பேட்டியா கொடுத்திருக்காரு உதயநிதி. இது இடஒதுக்கீடு சமூக நீதி சம்பந்தமா தெரியவே தெரியாதுன்னு இந்த அவருடைய ஒப்புதல் வாக்குமூலம் இருக்கிறது. அப்ப சொல்லுகிற போது அவருக்கு வயது 35 வயது இருக்கிற வரைக்கும் கருணாநிதி அவர்களினுடைய பேரனுக்கு இடஒதுக்கீடு என்றால் என்னவென்று தெரியாது. எனவே அவர்கள் எல்லாம் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக துணை முதலமைச்சர் ஆகிவிடுகிற காரணத்தால் செந்தில்வேல் போன்றவர்கள் அந்த பெரும் பணியை ஆற்ற வேண்டும். தோழருக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வரலாற்றை சொல்ல வேண்டும். ஆனால் அந்த வரலாற்றை சொல்லுகிற போது அவர்கள் செய்திருக்கிற சில, நான் என்ன சொல்றது, செந்தில்வேல் அவர்கள் ஒரு அறிவாளி, நான் ஏற்றுக்கொள்வேன். எப்படி அறிவாளினா, இன்னைக்கு இருக்கிற திமுகவில இருக்கிற யாரை காட்டிலும் செந்தில்வேல் அவர்கள் அறிவாளி. அதுல எனக்கு எந்த காலத்திலும் மாற்று கருத்து இல்லை. அவர் தயாரான களமும் வேறு களம். அவர் அதில இருந்து போயிருக்கிறார். அவர் அறிவாளி தான். ஆனால் அறிவு தவறான கலாச்சாரத்தோடு சேரும் போது, திமுகவினுடைய கல்ச்சர் அதிலே சேருகிற போது அது எப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு உதாரணம் தோழர் செந்தில்வேல் அவர்களினுடைய இந்த காணொளிகள், அவர் பேசிக் கொண்டிருக்கிற இந்த செய்திகள்.